சரிடி, எல்லாரும் வீட்டில் போய் வேலையை பார்ப்போமா? ஆமாக்கா, வீட்டில் போய் சோறு பொங்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பி விடணும்ல. ஆமாடி, பூஜை நல்லா இருந்துச்சு, பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீட்டில் போய் வேலையை பார்ப்போம். எல்லாம் தூங்கிட்டு கிடக்கும், போய் எழுப்பி விட்டு இனிமே தான் அனுப்பி விடணும். நெட்டச்சி, உனக்கு அந்த வேலை கிடையாதுல்ல. சாப்பாடு டப்பால கட்ட வேண்டாம், காலையில் சாப்பிட்றதுக்கு மட்டும் எதையாவது செஞ்சால் போதும்ல. இல்லைக்கா, இப்போ ராமு சாப்பாடு கட்டி கொண்டு போகிறாரு தினமும். காலையில் எழுந்துச்சு நான் சோறு பொங்கி கொடுக்கத்தான் செய்யுதேன். அப்படியாட்டி, ராமு தம்பி சாப்பாடு கொண்டு போறாராக்கும்? ஆமாக்கா, சாப்பாடு கொண்டு போகிறேன்னாரு. சரின்னு இப்போ கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமாக கட்டி கொடுத்து தான் அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, அப்போ வீட்டில் போய் ஆளுக்கு சாப்பாடு செய்யுவோம். நேரம் ஆயிட்டுல, கிளம்புவோமா? சரிடி, வீட்டில் போய் சாப்பாடு செய்கிறது சரிதான். யாரும் படுத்து தூங்கிறாதீங்க, என்ன இன்னைக்கு பூரா முழிச்சிருக்கணும். சரி சரி, அது தெரியும்க்கா. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிறவாட்டி மரத்தடியில் பார்ப்போம். எங்கள் வீட்டு நாராயணன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. நேற்று தான் நல்லா டோஸ் விட்டுட்டு வந்தேன். இப்போ என்ன நிலைமையில இருக்காரோ? அவர் ஏன் இப்படி பண்ணுதாரு? ஒழுங்கா இருந்தா என்ன? இருக்க மாட்டாரு, ஒழுங்கா இருக்கவே மாட்டாரு. கவனிக்கிற விதத்தில் கவனிச்சாலும் சரியா வரும். ராதா, நீ என்ன வீட்டுக்கு போகலையா? இங்கே நின்றுக்கிட்டு இருக்க. போவும் போவும், வீட்டுக்கு போய் சோத்தை பொங்கி கொடுத்து என் மவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும். எனக்கு நல்லா தெரியத்தான் செய்யுது. போகிறேன். கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்குடி, வீட்டில் போய் படுத்து தூங்கிறாது என்ன? சரி சரி, தூங்க மாட்டேன். வீட்டில் போய் காலையில் என்ன சாப்பாடு செய்யன்னு தெரியல. அவசரத்துக்கு டக்குன்னு எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. அதுக்கு ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? கோயிலில் எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்கல்ல, அதை வச்சு ஒரு லெமன் சோறை கிண்டிட வேண்டியதானே? எப்பா, ராதாக்காக்கு மூளை எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. ஏன்னா நான் லெமன் சோறு தான் கிண்ட போகிறேன், அதனால சொன்னேன். இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. சரி, அப்போ லெமன் சோறை செஞ்சு ஒரு உருளைக்கிழங்கு ஏதாவது வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டுருவோம். பிறவாட்டி மத்தியானத்துக்கு நம்ம சாப்பாடு செஞ்சுக்கிடுவோம். இந்த ராமு பொக்கவாயி லெமன் சோறு சாப்பிடுவாரான்னு தெரியலையே. நம்ம பாட்டுக்கு செஞ்சு கொடுத்து ஆஃபீஸில் எல்லோரும் முன்னாடியே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிரப்போகுது. அவருக்கு தினமும் சாப்பாடு கூட்டு பொரியல் அது இதுன்னு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு இன்னைக்கு எப்படி லெமன் சோறு கிட்ட போய் கேட்டுக்கிடுவோம். அவர்கிட்ட செய்யவான்னு கேட்டுட்டு செய்வோம். இல்லைன்னா வேற ஒரு தயிர் சோறையாவது கிண்டி கொடுத்து விட்டுருவோம். சரி லட்சுமி அக்கா, நான் கிளம்புதேன், எனக்கு நேரம் ஆயிட்டு. உங்க எல்லார்ட்டையும் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுதே. என்ன டீ சொல்லு. நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். இது எத்தனை நாளா? அப்படியாடி, நாளைக்கு உனக்கு பிறந்த நாளா? ஆமாக்கா, நாளைக்கு தான் என் பிறந்த நாள். சரிடி, அட்வான்ஸ் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அக்கா. எனக்கும் பிறந்த நாள் கொண்டாடணும்னு ஆசையாக தான் இருக்கு. என்ன செய்ய, நம்மளாம் பிறந்த நாள் கொண்டாடணும்னு நினைக்க மட்டும்தான் முடியும், எல்லாம் செய்யலாம் முடியாது. சரி, நான் போயிட்டு வரேன்னு. என் மவனுக்கு சாப்பாடு செய்யணும். ஏட்டி, இவ எதுக்கு வந்து நம்மகிட்ட இப்படி சொல்லிட்டு போறா? அவ சொல்லிட்டு போனதுன்னு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு ஏதாவது செய்யுவோம், அதுக்காக. ஓ, நம்ம பிறந்த நாள் கொண்டாடணும்னு நினைக்காலோ? இவளுகிட்ட சொல்லியாச்சு, எப்படியும் நம்ம பிறந்த நாளை கொண்டாடிடுவாளுக. நம்மளுக்கு நிறைய கிஃப்ட் கிடைக்கும், பிரியாணி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஜாலி. சரிக்கா, நேரம் ஆயிட்டு. நம்ம போய் ராமுக்கு சோறு பொங்கணும். பிறவாட்டி நம்ம பேசுவோன்னே. ஆமாடி, எனக்கு நேரம் ஆயிட்டு. எங்கள் வீட்டில் எல்லாம் தூங்கிட்டு கிடக்கும். நான் போய் எழுப்பி விட்டாதான் வேலை நடக்கும். போயிட்டு வரேன். சரி, வேலையை முடிச்சுட்டு மரத்தடிக்கு வந்துருங்க. லட்சுமி, வந்துட்டியா? என்ன புது மாப்பிள்ள, சௌக்கியமா? என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? என்ன லட்சுமி கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. படக்குன்னு பேசிட்டு போறா. என்ன செய்ய ஒன்றும் புரிய மாட்டேக்கே. சரி, பின்னாலே போய் சமாதானப்படுத்துவோம். இந்த பால் சட்டியை கழுவி இங்கே தானே வச்சேன், எங்கே போயிட்டு? நான் வேணா தேடி எடுத்து கொடுக்கட்டா? நீங்கள் இதுக்கு அடுப்பங்கரைக்குள்ள வந்து நிற்கிறீரு. காப்பி வேணுமா? போட போகிறேன், இனிமே தான் போட்டு தருவேன். போய் உட்காருங்க, கொண்டு வரேன். லட்சுமி, ஏன் ஒரு மாதிரி கோவமாவே பேசுத? வேற எப்படி பேசணும் மனுஷா? எதுக்கு நேத்துல இருந்து என் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? நீங்க போனை பார்த்துக்கிட்டு இருக்கிற பவுசிலே தெரியுதே உங்க லட்சணம். போங்க, போய் வேலையை பாருங்க. நான் சும்மா போன்ல வீடியோ தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கூட தெரியாம நான் அந்த அளவுக்கு முட்டாளா இருக்கேன்னு நினைச்சீங்களோ? நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லா ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுல என்ன தப்பு?
தப்பு இல்லை மனுஷா, தப்பே கிடையாது. நீங்களாம் என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது. நாங்கள் ஏதாவது செஞ்சுட்டா உடனே அது தப்புன்னு குதிச்சுக்கிட்டு ஆடுவீரு. சரியா? உங்கள் மேலே தப்பே கிடையாது. போங்க, போய் உட்காருங்க, காப்பி போட்டு தாரேன், குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு போங்க. யார் கூட வேணாலும் போய் பேசுங்க, பழகுங்க, சிரிங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்து பல்ல காட்டிக்கிட்டு குப்புறப்படுத்து கிடங்க. இப்படியே பொழுது போட்டோம். சரியா? 2 பிள்ளைகள் இருக்கு, வயசுக்கு வந்துட்டு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ என்னைய தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க லட்சுமி. நான் சும்மா தான் வீடியோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். இனிமே வேணா நான் ஃபோன் அவ்வளவா எடுக்காம இருக்கேன். சரியா? நீ என்னை ஏசாத. உங்களை ஏசணும்னு எனக்கு வேண்டுதல் பார்த்தீங்களா? நான் தான் மெண்டலு. ராத்திரி பூரம் தூங்காமல் உட்காந்து கோயிலில் கிடந்து ஓம் நமச்சிவாயன்னு எழுதிக்கிட்டு சாமி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு என் வீட்டுக்கார என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வாரமில்ல, நான் தான் முட்டாளு. படிப்பறிவு இல்லாதவா தானே. இவளை எப்படினாலும் பேசி ஏமாத்திடலாம்னு நினைக்கிங்கல்ல. நீங்கள் என்ன நினைக்கிங்க, ஏது நினைக்கிங்கிறத என்னால் புரிஞ்சுக்கிட முடியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது லட்சுமி. நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. நான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேனா? கொண்டாங்க உங்கள் ஃபோனை தாங்க பார்ப்போம். வாட்ஸ்அப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் பார்க்கேன். இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டு வந்து தாரேன். எதுக்கு? எல்லாத்தையும் அழைச்சிட்டு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கா? என்ன திருன்னு முழிக்கிரு? இவ படிக்காதவா தானே. இவளை எப்படினாலும் ஏமாத்திரலாம் நினைச்சிட்டீரோ? எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் தெரியும். இந்த நெடுவாளி மாலெல்லாம் கூட சேர்ந்து நான் சும்மா சுத்திக்கிட்டு தான் நினைக்கீங்களோ? அந்த பிள்ளைகள் எனக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கு. அதனால எனக்கும் தெரியும். என்னை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க. சரியா? நீங்க தான் ஏமாந்து போவீங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்க? ஃபோன்ல வீடியோ பார்த்தது ஒரு குத்தமா? மறுபடியும் வீடியோ பார்த்தேன்னு சொல்லி ஏமாத்த பார்க்காதீங்க. அப்புறம் போலீஸில் பிடிச்சி கொடுக்க வேண்டியிருக்கும். அதையும் சொல்லிட்டேன். சரி, இனிமே வீட்டுக்கு வந்தா நான் ஃபோனே எடுக்க மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். போதுமா? நம்ம குடும்பத்தை பற்றி யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோன் எடுக்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்க. அப்பா அம்மா இருக்காங்க, பொண்டாட்டி இருக்கா, 2 பொம்பளை பிள்ளைகள், வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருக்குது. நம்ம கௌரவம் என்ன ஆகும்? நம்ம யார்கிட்டையாவது பேசிக்கிட்டு அலைஞ்சோம்னா நம்ம மானம் என்ன ஆகும்? அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். போன வருஷம் இப்படி தான் நிம்மின்னு அலைஞ்சிரு. கடைசியில் என்னாச்சு? உங்களுக்கு எனக்கும் சண்டையாகி கொண்டு உங்களை போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு 1 வாரம் கடந்தீர்ல. சனி ஞாயிறு ஜாமீன் எடுக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு பிறகு தானே வெளியே கூட்டு வந்தேன். அதெல்லாம் மறந்துட்டோ? சொல்லுங்க மனுஷா, சொல்லுங்க. இப்போ மட்டும் பதில காணும். வாயை முடிக்கிட்டு அமைதியாக இருக்கீரு. இப்பவும் வாய்க்கு வாய் பேச வேண்டியதானே? ஆஃபீஸில் யாராவது புதுசாக பிள்ளைகள் வந்து சேர்ந்துருக்காங்களோ? என்ன முழிச்சுக்கிட்டே நிற்கீரு? சொல்லுதீரா இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃபீஸுக்கு கிளம்பி வரவா? நீங்கள் வீட்டில் இருங்க, இன்னைக்கு லீவ் போட்டுக்கோங்க. நான் போய் ஆஃபீஸில் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். உங்கள் ஃபோனை என்கிட்ட கொடுத்துருங்க. வேண்டாம், நானே சொல்லிடுதேன். அவங்க நிம்மியும் அந்த அர்ஜுன் பையனும் வேலையை விட்டு போயிட்டாங்க. அவங்க ஊர்லேயே போய் செட்டில் ஆக போகிறோம், கல்யாணம் முடிக்க போகிறாங்கன்னு போயிட்டாங்க. அந்த இடத்துக்காக இப்போ மீனான்னு ஒரு மேடம் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உண்மை வெளியே வருதா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? அழகு போல 2 பிள்ளைகள் இருக்கு, வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்கே, அம்மா அப்பா இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் தனியாக உட்காந்துக்கிட்டு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு பேசிக்கிட்டு கிடக்கீரு. இதெல்லாம் ரொம்ப அவசியமா இப்போ? தப்பு தான் லட்சுமி, என்னையும் மன்னிச்சிரு. இன்னும் அப்படி செய்ய மாட்டேன். இதெல்லாம் அடுத்தவங்க சொல்லி தெரியக்கூடாதுங்க. நம்ம வீடு, நம்ம குடும்பம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். அப்படித்தான் இருந்து நம்ம உண்மையாக வாழணும். சரியா? எனக்கு என்ன பேச தெரியாதா? நான் போய் 4 பேர்கிட்ட பேசுனா வீடு எப்படி இருக்கும்? விளங்குமா? சரி, என்னையும் மன்னிச்சிரு. இனிமே இப்படிலாம் நான் பேச மாட்டேன். தப்பு தான். சரியா? இனிமே எதுவும் செய்ய மாட்டேன். என்னைய தப்பா நினைக்காது. இதோட கடைசியை வச்சுக்கோங்க. இனிமே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. புரியுதா? புரியுது லட்சுமி, புரியுது. நான் தான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன். இனிமே இப்படி எதுவும் செய்ய மாட்டேன். என்னைய மன்னிச்சிரு. வருஷம் காதலர் தினம் கொண்டாடுறதுக்கு நீங்கள் தான் ஆரம்பிச்சு விட்டீரு. நானும் அவங்ககிட்ட வந்து எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டேன். காதலிச்சு கல்யாணம் முடிச்சாதான் வந்து கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது, நம்மளும் கொண்டாடலாம், நானும் உன்னைய காதலிக்கேன் அப்படி இப்படின்னு என்கிட்ட என்னெல்லாம் பேசுனீரு. அதை நம்பி தானே அன்னைக்கு நான் தயாராகிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் எப்படிலாம் பேசுனீரு? என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அதெல்லாம் கொஞ்சமாட்டு நினச்சி பார்த்தீரா? அதனால இன்னும் 2-3 நாளைக்கு நான் வந்து இப்படித்தான் இருப்பேன். நீங்கள் வந்து என்கிட்ட எதுவும் பேசணும்னு நினைக்காதீங்க. சரியா? எனக்கு புரியுது லட்சுமி. நான் தான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு பதில் இன்னைக்கு சாயந்தரம் வேணா நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு வருவோமா?
வேண்டாம் ராசா வேண்டாம். வெளியே இனிமே உங்க கூட நான் வரவே மாட்டேன். என் வாழ்க்கையில நான் பட்டதெல்லாம் போதும். அன்னைக்கு எதிர்பார்த்து நான் காத்துக்கிட்டு இருந்து அசிங்கப்பட்டதும் போதும். இனிமே நான் கேட்கவும் மாட்டேன். சரியா? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கேன். என்னைய மன்னிக்க மாட்டியா? மன்னிச்சிட்டேன். அதுக்குன்னு இதெல்லாம் உடனே மறந்துட முடியாது. நான் உங்க கூட வெளியெல்லாம் இப்போதைக்கு வரமாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்காரர் என்னைய வெளியே கூட்டு போவார், சினிமா கூட்டு போவார், சேலை எடுத்து தருவார், அப்படி இப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் அன்னைக்கு சொல்லிட்டு ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தேன்ல. அதுக்கப்புறம் ஏமாந்து போயிருக்கேன். எல்லாவளும் என்கிட்ட கேட்டாளுக்கு எங்கே போனீங்க ஏது போனீங்கன்னு. அப்போ என் மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கலல்ல. திடீர்னு வெளியே கூட்டு போகிறேன்னு சொன்னால் உடனே நான் வந்துடுவேன் நினச்சிங்களோ? அதெல்லாம் நடக்காது. எனக்கா என்னைக்கு மனசு மாறுதோ அன்னைக்கு தான் நான் வருவேன். அது வரைக்கும் உங்கள் கூட நான் எங்கேயும் வரமாட்டேன். என்னையும் கூப்பிடாதீங்க. சாரி லட்சுமி. நீங்க இங்கேயே நின்றுகிட்டு இருக்காதீங்க. போய் ஹாலில் போய் உட்காருங்க. காப்பி போட்டு கொண்டு வரேன். நான் போய் பிள்ளைகளை எழுப்பணும். எனக்கு நேரம் ஆயிட்டு. நிறைய வேலை கிடக்கு. சோறெல்லாம் பொங்கி கொடுத்து விடணும். சரி போங்க. செய், லட்சுமி எவ்வளோ நல்லவளா இருக்கா. நான் தான் புரிஞ்சுக்கிடாம முட்டாள் மாதிரி நடந்துக்கிட்டேன். இன்னும் அப்படிலாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் லட்சுமிக்கு ஏற்ற புருஷனா இருப்பேன். இந்த மனுஷன் பேசுறத பார்த்தா தெரிஞ்சிட்ட மாதிரி தான் தெரியுது. சரி, இனிமே எந்த பிரச்சனையும் வராது. போய் பிள்ளைகளை போய் முதல்ல எழுப்பிட்டு வருவோம். கொஞ்சமாட்டும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? என் நேரம் இதே வேலையா போச்சு. எப்ப பாரு இதே பிரச்சனை தான். நீங்க வேணா ஒரு டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. என்னைய மாதிரி ஒரு பொண்ணு 7 ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டா. நானும் போன போதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு காய் வாங்க சொன்னால் இன்னொரு காய் வாங்கிட்டு வர்றது, கறி வாங்க சொன்னால் மீன் வாங்கிட்டு வர்றது, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்றை மாற்றி வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. உருப்படி ஏதாவது ஒரு வேலை செய்வீங்களா? ஏன் தலைப்பாக்கட்டு மண்டையரே, இங்கே ஒரு மனுஷி காட்டுவாசி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அங்கே என்னத்தை தேடிக்கிட்டு இருக்கீரு? நீ தானே நான் சொல்றதெல்லாம் ஒரு டைரியில குறிச்சு வச்சுக்கோன்னு. பேனா கிடைச்சிட்டு டைரி தான் கிடைக்கல. நம்ம வீட்டில் டைரி இல்லையே, ஒரு பேப்பராவது கிடைக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். பிள்ளைகளா, மணி 7 போகுது, இன்னும் எந்திக்கலையா? அடியே எந்திரிங்கடி, பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு நினைப்பு இருக்கா இல்லையா? மணி 7 ஆயிட்டு. மஞ்சு எந்திரி. ஏட்டி மஞ்சு, கூப்பிடுறது கேட்கா இல்லையா? எந்திரிட்டி, மணி 7 ஆயிட்டு. எந்திரிச்சு போய் கிளம்பு. ரேகா ரேகா எந்திரிடி. +2 படிக்கணும் தான் பேரு. ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு படிப்புலாம் கிடையாது. 7 மணி வரைக்கும் நல்ல கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்க வேண்டியது. எந்திரிடி. விடிஞ்சிட்டாவா? விடிஞ்சு 4 மணி நேரம் ஆகுது. கோயிலுக்கு போயிட்டு நான் சாப்பாடே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நீ இன்னும் எந்திக்காம கிடக்க. எந்திரிச்சு படிச்சா என்ன? படிப்பும் என்ன படிப்புன்னு இழுக்க? மார்க்கெல்லாம் இல்லாம காலேஜில் சீட்டெல்லாம் கிடைக்காது. பிறகு மாடு மேய்க்க தான் போகணும். காலங்காத்தாலே ஏமா மார்க்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? மார்க்கை பத்தி பேசுனா கோவம் வருதுல்ல உனக்கு? அப்ப மார்க் வாங்கி காட்டிட்டு பேசு. வாங்குறேம்மா, வாங்குறேன். 12ஆப்பு படிக்க கொஞ்சமாட்டும் உனக்கு பொறுப்பு இருக்கா? ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு என்னைக்காவது நினைக்கியா? நினப்பு இருந்துச்சுன்னா தானே சீக்கிரம் எந்திரிச்சிருப்ப. வாங்கிடுவேம்மா, வாங்கிடுவேன். எங்களுக்கு இருக்கிற பயம் கூட உனக்கு கிடையாது. அசால்ட்டா இருக்க. என்னதான் செய்ய போறியோ தெரியல. மார்க்கெல்லாம் குறைய வாங்கினேன். நாளை எந்த காலேஜ் வாசல்லையும் போய் நிற்க மாட்டேன். நீயே போய் சீட் வாங்கி நீயே சேர்ந்துக்கோ. வாங்கிடுவோம். எவ்வளோ மார்க்கு? 600க்கு 300? 300 மார்க்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்குள்ளேயும் சேர்க்க மாட்டேன். விளக்கமாறு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. வாங்கிடலாமா? அதான் எவ்வளோ மார்க்கு? வாங்கிடுவேன். இங்கே பாரு, என்னை கோவப்படுத்திக்கிட்டு இருக்காத. வாங்கிடுவேன்னு தான் சொல்லுதே. எவ்வளோ மார்க்குன்னு உன் வாயிலிருந்து வரவே மாட்டேக்கி. ஏன்னா உனக்கு படிக்கணும்னு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தே கண்டிப்பாக உன்னை மாடு மேய்க்க போட்டுருவேன். பட்டம்மா பாட்டி வீட்டில் 4 மாடு கிடக்கு, போய் பார்த்துக்கோங்கன்னு வேலையை கொண்டு அங்கே சேர்த்து விட்டுருவேன். நீ என்னடி ஒசக்கருந்து இறங்கி வரலையா? வந்துட்டேம்மா, நான் குளிக்க போறேன். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நின்னா கூட ரேகா குழந்தை திட்டு பூரா இப்ப நம்மளுக்கு விழும். படக்குன்னு பாத்ரூம்ல போய் கதவு முடிக்கிடும். என்ன சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஒழுங்கா படிச்சு மார்க் வாங்குற வழியை பாரு. காலேஜில் சேர்க்கறதுக்கு லட்சக்கணக்கில் கேட்பாங்க. இங்கெல்லாம் அவ்வளோ துட்டு கிடையாது. ஒழுங்கா நீ மார்க் வாங்கினீன்னா காலேஜுக்கு போவேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு கடையில் கொண்டு பில்லு எழுத போட்டுருவேன். இங்கே நம்மளே 5க்கும் 10க்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். இந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சமாட்டு பொறுப்பு இருக்கா? படிக்கணும்னு ஆசையே கிடையாது. ஏன்டா அப்படி பாடா படுத்ததுகளம்மா? நெட்டம்மா, பரவாயில்லையே. கோயிலுக்கு போயிட்டு வந்து சோறு, புளிக்குழம்பு, அப்பளம், அது இதுன்னு எல்லாம் வச்சுட்டியே. உருளைக்கிழங்கு கூட்டு வேற வச்சிருக்கேன் பாருங்க. ஆமா, சூப்பரா இருக்கு நெட்டம்மா. குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கே. குழம்பு நல்லா இருக்கா? உண்மையாவா சொல்லுதீரு? ஆமா நெட்டம்மா, நான் ஏன் பொய்ய சொல்ல போறேன்? உண்மையை சொல்லுங்க, குழம்பு நல்லா இருக்கா?
ஏன் நட்டப்பா இப்படி மறுபடியும் கேட்க? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. முந்தா நேத்து கொடுக்கும்போது மட்டும் நல்லா இல்லை நீரு, இன்னைக்கு மட்டும் எப்படி நல்லா இருக்கு உங்களுக்கு? அந்த குழம்பு நல்லா இல்ல, ஆனா இன்னைக்கு சூப்பரா வச்சிருக்க. இன்னைக்கு சூப்பரா இருக்கு. அந்த குழம்பு தான் இந்த குழம்பு, இந்த குழம்பு தான் அந்த குழம்பு. அதே குழம்பு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னைக்கு சூடு பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு மட்டும் நல்லா இருக்குங்கீரு, அன்னைக்கு மட்டும் நல்லாவே இல்லைன்னு ஏசிட்டு போனீரு. அதே குழம்பா இது? இப்போ தான் எனக்கு உங்கள் கதை நல்லா புரியுது. வச்ச உடனே கொடுத்தா நல்லா இல்லைம்பீரு, 3 நாள் கழிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்பீரு. இன்னும் எல்லா குழம்பையும் வச்சு வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருந்தேன். அப்பப்போ தேவைப்படும் போது 2-3 நாள் கழிச்சு எடுத்து சூடு பண்ணி தின்னுக்கிடலாம். ஐயையோ, என்ன இந்த பையன் காலையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கான்? மஞ்சு வேற இல்லையே, தனியா போகணுமே, பயமா இருக்கு எனக்கு. ரேகா கொஞ்சம் நில்லே, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயையோ, பேசணும்னு சொல்லுதானே, இவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே. பேசாம நம்ம ஓடிடுவோம், நம்ம நின்னாதானே பேசுவான். இங்க வேற ஒரு அலையும் காணுமே, யாராவது இருந்தாவது அப்படியே தப்பிச்சு ஓடிடலாம். இவன் ஏதாட்டும் வந்து பேசிடக்கூடாது, நம்ம ஒரே ஓட்டமா ஓடிடுவோம். ரேகா நில்லு. ஏன் இவ இப்படி பயந்து ஓடுதா? ஏல விக்கி, நீ எதுக்கு இங்க நின்னுகிட்டு இருக்க? சித்தி, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன். உனக்கு எதுல இந்த ஊர்ல ஃப்ரெண்டு? ஒருத்தன் இருக்கான் சித்தி, அதான் அவனை தேடி வந்தேன். சரி வீட்டுக்கு போ, இங்கெல்லாம் நின்னுகிட்டு இருக்காத, வீட்டை பார்த்து போ. சரி சித்தி, போயிட்டு வரேன். அம்மா நல்லா இருக்காளா? நல்லா இருக்காங்க சித்தி. சரி, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்ன? சரி சித்தி, அம்மாவை கூட்டிட்டு வாரேன். ஐயையோ, சித்தி வேற பார்த்துட்டாங்களே, அம்மாட்ட எதுவும் போட்டு கொடுத்துடக்கூடாதே. நல்ல வேலை, நம்ம ரேகாவை பார்க்க வந்தது தெரியாதுல்ல, ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன். எப்படியாட்டு சமாளிச்சிடலாம். இந்த பையனுக்கு இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு அலையுதா? இவன் வயசுல இங்க பிள்ளைங்க யாரு இருக்கா? காலேஜ் படிக்கிற பையன் ஒருத்தனும் கிடையாது. இவன் எதுக்கு வந்தா? சந்தேகமா இருக்கே. சரி, என்னன்னு பாப்போம். அருவாமனை மொட்டை கழுதைய கிடக்கு வெட்ட மாட்டேக்கின்னு அன்னைக்கே சொன்னேன். இந்த பையன் மீனை வாங்கி வெட்டி கொண்டு வந்திருக்கலாம்ல, அப்படியே முழுசாக கொண்டு வந்து போட்டிருக்கான். இதை போட்டு எப்படி வெட்ட? இவ்வளோ நேரம் போராடிக்கிட்டு கிடக்கேன். ஆண்டி, என்ன செய்தீங்க? துணி துவச்சிக்கிட்டு இருக்க மாட்டி, பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா குளிக்கிற மாதிரி தெரியுது ஆண்டி. ஏண்டி சொல்ல மாட்டேன், வர வர உனக்கு நக்கல் ஓவராக போயிட்டு. ஆண்டி, நான் வேணா இந்த மீனை வெட்டி தரட்டா? வேண்டாம் முட்டி, நானே இந்த மீனோட போராடிக்கிட்டு கிடக்கேன். வெட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அருவாமனை மொட்டை கழுதையாக கிடக்கு. இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு கிடைக்கீங்க, ஒரு அருவாள் எடுத்து ஒரே போட்டுற வேண்டியதானே? சதக்குன்னு 2 துண்டா வெட்டிடலாம். ஏக்மா தோ துக்கடா. நேரங்கட்ட நேரத்தில் இவ வேற வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காளே. சொல்லுங்க ஆண்டி, அருவாள் எடுத்துகிட்டு வரட்டா? வேண்டாம் தாயே, எல்லாத்தையும் வெட்டிட்டேன். இந்த 3 மீன் மட்டும்தான் இருக்குது. வெட்டி முடிச்சுட்டு வாரேன். நீ போ, நான் வந்து உனக்கு குழம்பு வச்சு தாரேன். எனக்கு போர் அடிக்க ஆண்டி, நான் ஏதாவது செய்தேன். நீ போய் படுத்து தூங்குமா. இல்லை, நானே இன்னைக்கு குழம்பு வைக்கேன், என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ். இப்படியே பேசியே என்னைய மயக்கலான்னு பார்க்காத, நான் மயங்க மாட்டேன். இன்னைக்கு நான் தான் குழம்பு வைப்பேன். நான் இன்னைக்கு நல்ல சோறு திங்கணும்னு ஆசைப்படுதேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு என்னைய விட்டுரு. போங்க ஆண்டி, என்னை சமைக்கவே விட மாட்டேங்கிங்க. முதல்ல வெண்ணி போட படி, அதுக்கு பிறகு உன்னையும் சமைக்க விடுதேன். இருங்க, நீங்கள் எனக்கு சமையல் சொல்லித்தர மாட்டேங்கிங்களே. நான் போய் ஒரு நல்ல செஃப்புக்கிட்ட போய் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு வாரேன். வந்து உங்களுக்கு எப்படி சமைச்சு தாரேன்னு பாருங்க. என்னமோ செய்யுமா, என்னையே விட்டுரு. யாரை போய் பிடிக்கலாம்? பேசாமல் லட்சுமி ஆண்டிகிட்ட போய் சமையல் கற்றுக்கிட வேண்டியதான். என்னப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போகலையா? இங்கே சுற்றிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். என்னாச்சி? ஒரு கல்யாணம் முடிக்கலாம்லப்பா, சின்ன வயசுலேயே பிரின்சிபால் ஆயிட்ட. ஆனால் இப்படியே சுற்றிக்கிட்டு அலைஞ்சா எப்படி? கல்யாணம் முடிச்சு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழ வேண்டாமா? பொண்ணே கிடைக்க மாட்டேங்கி சார். பொண்ணு கிடைச்சாதானே கல்யாணம் முடிக்க முடியும். ஏன்பா, நீ நல்லா படிச்சிருக்க, நல்ல பிரின்சிபாலாக இருக்க, பிறகு உனக்கு பொண்ணு ஏன் கிடைக்க மாட்டேக்கி? அதுதான் பிரச்சனையே. பொண்ணு வீட்டில் பிரின்சிபால்னு சொன்னாலே வயசான மனுஷன் நினச்சிக்கிட்டுதாங்க. அதனால பொண்ணே கொடுக்க மாட்டேக்காங்க. சரி, ஏதாவது அமையும். உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு யாராவது இருந்தால் சொல்லுங்க சார், கல்யாணம் முடிச்சுக்கிடுதேன். சரிப்பா, ஏதாவது பொண்ணு இருந்தா சொல்லுதேன். வாமா செல்பா, ஆபீஸுக்கு போய்கிட்டு இருக்கியோ? ஆமா அண்ணாச்சி, ஆபீஸ்க்கு போறேன். ஹனிமூனுக்கு போன ஆளுக்கு எப்போ வருவாங்க? இப்போ நான் போய் 1 வாரம் ஆகுது, இன்னும் ஒரு 3 வாரம் கிடக்கு, அதுக்கு பிறகுதான் வருவாங்க. அப்படியாம்மா? சரி, வீடு பார்க்கணும், நீயே பார்த்துட்டியா? ஆமா அண்ணாச்சி, அந்த சைக்கோ செல்லத்தையக்கா அவங்க பழைய வீட்டை வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அது தான் பிடிச்சிருக்கோம். கழுவிலாம் விட்டுட்டேன். பிள்ளைகளுக்கு கொண்டு வந்த சீரு பொருள் எல்லாத்தையும் உள்ள எடுத்து அடுக்கி வச்சாச்சு. இன்னும் அவங்க வந்த பிறகுதான் மற்ற பொருள் எல்லாம் வாங்கி போடணும்.
சரிம்மா, நல்லதும்மா, நீ கிளம்பு, உனக்கு நேரம் இருக்கும்ல. ஆ சரி அண்ணாச்சி, போயிட்டு வரேன். யோ புல்லாங்குழலு, உனக்கும் போயிட்டு வரேன். என்னைய பார்த்தா புல்லாங்குழல்னு சொல்லிட்டு போறா? ஆமாப்பா, நீ என்னைய மாதிரியே ஒல்லியா இருக்கல்ல, அதனால அப்படி சொல்லுதாங்க. என்னையே இந்த ஊருக்குள்ள நல்லி எலும்பும்பாங்க, உன்னைய புல்லாங்குழல்னு கொஞ்சம் டீசெண்டா சொல்லியிருக்கா. அண்ணாச்சி, இந்த பொண்ணு யாருன்னு கொஞ்சம் விசாரிங்களேன். ஏன்பா, இந்த பொண்ணை கட்டிக்கிட போறியா? ஆமா அண்ணாச்சி, எனக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிட்டு நான் இந்த பொண்ணையே கட்டிக்கிடுதேன். நம்ம ஸ்கூல்ல மதுன்னு ஒரு டீச்சர் வேலை பார்க்காங்கல்ல, அவங்க அக்கா தான் இது. மது டீச்சர் அக்காவா? நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. அக்கான்னா சொந்த அக்கா கிடையாது, 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்காங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. மது டீச்சருக்கு அக்காங்கிங்க, அப்போ இவங்களுக்கு கல்யாணம் முடியலையா? கல்யாணம் முடிஞ்சு டைவர்ஸ் ஆயிட்டு. அவன் வீட்டுக்காரன் சரியான சுவாத்து மூட்டை, 24 மணி நேரமும் சோறு தின்னுக்கிட்டே இருப்பான். ரேஷன் கடையில் இருக்கிற அரிசியை பூரம் தின்றுவான். ஒரு நாளைக்கு 40 இட்லி 50 இட்லின்னு திம்பான். 2-3 வாளி சாம்பாரை குடிச்சிருவான். அப்படியே இருந்தோடனே இந்த பிள்ளை வேண்டான்னு விரட்டி விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு. நாளை 2 இட்லி தான் சாப்பிடுவேன் என்னாச்சு. எனக்கு இந்த பிள்ளையை பேசி முடிங்க, நான் இந்த பிள்ளையை நல்லா அழகு போல பார்த்துக்கிடுதேன். சரிப்பா, அந்த பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டுங்கிற விஷயத்த உன்ட்ட நான் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகுதான் நீ அந்த பிள்ளையை கட்டிக்கிட போறேங்க. சரி, அவட்ட பேசுதேன், அவளுக்கு பிடிச்சிருந்தா கட்டி வச்சிருதேன். சரி தலைவரே, அந்த பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவளை தான் நான் கட்டுவேன், இல்லைன்னா வேற யாரையும் கட்ட மாட்டேன். சரி சரி, உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இன்னைக்கு காலையிலே கேலண்டர் பார்க்கும்போது நல்லது நடக்கும்னு போட்டிருந்துச்சு. அப்படி என்ன நல்லது நடந்துட போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். இன்னைக்கு நல்ல விஷயம்தான் நடந்திருக்கு. உங்களை பார்த்தது, அந்த பிள்ளைய பார்த்தது, அது எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, எப்படியாவது பேசி முடிச்சிருங்க, போயிட்டு வாரேன். கடைசியில் இந்த ஊரில் உள்ளவனுங்க பூரா நம்மளை புரோக்கர் ஆக்கிடுவானுங்க போலயே. ஏல அருண், உனக்கு ஏதாவது ஃபோன் போட்டானா? இல்லையம்மா, என்னாச்சு? 10 நாளாக எனக்கு ஃபோனே போடலை. அதான் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கி. உனக்கு எதுவும் போட்டானான்னு கேட்டேன். ஏதாவது வேலையா இருப்பாம்மா, போடுவான். வேணா ஒரு 8 நான் போய் இன்னைக்கு பார்த்துட்டு வந்துடட்டா? நீ போகணுன்னா எப்போனாலும் போயிட்டு வா. நானும் உன்னைய போக வேண்டான்னு தடுத்து வச்சிருக்கேன். உன் பிள்ளைய பார்க்க நீ போற, எப்போனாலும் போயிட்டு வா. நான் வேணா கொண்டு விட்டுட்டு போகவா? வேண்டாம் வேண்டாம், நான் பிறவாட்டி போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. மாலாட்ட சொல்லு, ஒரு ஆட்டோ பிடிச்சி விடுவா. சரியா? ஆட்டோவில் போயிரு, இங்கேருந்து அங்கே இங்கேயும் நடந்து அலையாது. சரில, ஆட்டோவில் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி போயிருதே. ஏங்க என்னாச்சு? ஏங்க அடுப்பங்கிற பூரம் கரப்பாம்பூச்சியா கிடக்குன்னு உங்ககிட்ட சொன்னோம்ல. ஆமாம், இப்போ கிடக்காதே. ஆமாங்க, நேற்று ராத்திரி பார்க்கும்போது கரப்பாம்பூச்சியா நிறைய ஓடிட்டு கிடந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா எல்லாம் செத்து கிடக்கு. ஆமாம், அது என் வேலை தான். ஏங்க இவ்வளோ கரப்பாம்பூச்சி எப்படி கொன்னீங்க? சோறு பூரம் கோடு கோடா இருக்கு. எறும்பு சாக்பீஸ் எதுவும் வாங்கி போட்டிங்களோ? எறும்பு சாப்பீஸ் வாங்கலான்னு தான் கடைக்கு போனேன். அவன் 50 ரூபா சொல்லிட்டான். சரி, எதுக்கு 50 ரூபாயை வேஸ்ட் ஆக்கணும்னு ஒரு 2 ரூபாய்க்கு சாதாரண சாக்பீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை வச்சு சோறு பூரம் கவிதையாக எழுதி வச்சேன். அந்த கவிதையெல்லாம் படிச்சுட்டு எல்லா கரப்பாம்பூச்சியும் தற்கொலை பண்ணி செத்துட்டு. சோத்துல கோடு கோடா தானே இருந்துச்சு, கவிதை எங்க இருந்துச்சு? உனக்கு கோடு மட்டும்தான் தெரியும், அந்த கோடை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கவிதையாக இருக்கும். ஏங்க கரப்பாம்பூச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவர அளவுக்கு என்ன கவிதை எழுதி வச்சீங்க சொல்லுங்க? மாலா மாலான்னு உன் பேரை தான் கவிதையாக எழுதி வச்சிருக்கேன். அடிங்கோயால ஆளையும் மண்டையும் பாரு. நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓவர என்கிட்ட உரண்டு எழுத்துக்கிட்டே அலையுதீரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீரு மனசுல? சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி செஞ்சேன். கரப்பாம்பூச்சி பூரம் சாவுன்னு நான் என்னத்தை கண்டேன்? ஏமல அவகிட்ட வம்பிழுத்துக்கிட்டே அலையுதே. ஏம்மா, எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான்மா. நீ ஜாலி ஜாலின்னு அவளை கோவப்படுத்திக்கிட்டே இருக்க. ஒரு நாளைக்கு அவள் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு ஜாலிக்கு செஞ்சேன்னு என்கிட்ட சொல்லுவா. நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், பார்த்துக்கோ. இல்ல மணி, ஒழுங்கா படிக்கணும்னு. சரிப்பா. பள்ளிக்கூடத்திலேயே நல்ல மார்க் வாங்கணும். ஏங்க நீங்க இன்னைக்கு கடைக்கு போலையா? இன்னைக்கு கடையில ஒன்றும் வியாபாரம் அவ்வளவா இருக்காது, அதனால லீவ் விட்டுட்டேன். கோயில்ல ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு கிடந்தேன். இப்ப வேற ஸ்கூலுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் செய்யணும். அதுக்கு நான் என்ன செய்ய? அந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிடுதேங்க. இந்த வீடை மட்டும் கொஞ்சம் பெருக்கிடுவீங்களா? என்னது, நான் வீடு பெருக்கணுமா? ஆமாங்க,
கொஞ்சம் வீடை மட்டும் கூட்டி பெருக்கி அள்ளிருங்க. நான் அடுப்பங்கரையில் நிறைய பாத்திரம் கிடக்கு, கழுவிக்கிட்டே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடி என்ன நினைச்ச? இந்த வீட்டு ஆம்பளை நானு என்னைய பார்த்து வீட்டை கூட்டி பெருக்கி அல்ல சொல்லுதியோ? ஏன் ஆம்பளைன்னா என்ன? 2 கொம்பா முளைச்சிருக்கு, கூட்டி பெருக்கி அள்ளக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா? ஆம்பளைங்கெல்லாம் வீட்டுல இருந்து வேலை செய்யக்கூடாது. ஆம்பளைங்க செய்யற மாதிரி வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, செய்யுதேன். அப்பனா 1 பவுன்ல வளையல் வாங்கிட்டாங்க, போட்டுக்கிடுதேன். விளக்கமாற கொண்டாமா, நீ ஏமா கஷ்டப்பட்டு பெருக்கிக்கிட்டு இருக்க? கூட்டி பெருக்குனா போதுமா? மா போட்டு தொடச்சி எடுத்துறவா? வீடு பூரா நல்லா தண்ணி ஊத்தி கழுவி விட்டுருட்டாமா. தங்கம் விற்கிற வேலைக்கு 1 பவுண்ட்ல தங்கத்தை கேட்கா 2 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? நான் இதுக்கு பதிலா கூட்டி பெருக்கி அள்ளிடுவேன். கேட்கறத கேட்டதான் வேலை நடக்கு. எத்தை உங்களுக்கு 3 தோசை போதுமா? இரு நான் வாரேன். நீங்கள் வர வேண்டாம், நானே தோசையை கொண்டு வரேன். 3 தோசை போதுமான்னு சொல்லுங்க. இருடி இந்த வாரேன். ஏ அப்பா, வந்து இவங்க என்ன செய்ய போறாங்க? தோசையை தான் கொண்டு தாரங்கம்ல, அதுக்குள்ள என்ன அவசரம் இவங்களுக்கு? ஏன் வாரீங்க? நான் தான் கொண்டு வந்து தாரங்கம்ல. உன் கூட ஒரே ரோதனையா போயிட்டு, காலையில தோசையை சுட்டா ராத்திரி இட்லி அவிச்சு தட்டுதே, காலையில இட்லி அவிச்சு தட்டினா ராத்திரி பூரம் தோசையை ஊத்துதே. வேற ஒண்ணுமே செய்ய தெரியாதா? எப்ப பார்த்தாலும் ஒரே இட்லி தோசைன்னு தான் தருவியா? எத்தை என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு என்னதெல்லாம் செய்ய தெரியும் தெரியுமா? நான் நினைச்சேன்னா வெரைட்டியா செஞ்சு தட்டுவேன். அப்ப வேற என்னத்தையாவது செய்ய வேண்டியதானே? நான் தான் நினைக்கலையே.